Welcome all of you to my video. In this video, we are going to see chapter 3 algebra exercise 3.1 fourth sum. The sum of the digits of a 3-digit number is 11. If the digits are reversed, the new number is 46 more than 5 times the former number. If the hundreds digits plus twice the tens digit is equal to the units digit, then find the original 3-digit number. அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா given information வச்சு ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் கிரியேட் பண்ணணும். சகுதி இது ஒரு பிளாக் ப்ராப்ளமாக கொடுத்துருப்பாங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ ஒரு நம்பர், ஏதோ 3-digit நம்பர், அந்த 3-digit நம்பர்னுடைய டிஜிட்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 என்ற நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களா. இதோட டிஜிட்ஸ் தான் இது 1 2 3 இதுதான் டிஜிட்ஸ். 1 என்பது ஒரு டிஜிட்டு, 2 என்பது ஒரு டிஜிட்டு, 3 என்பது ஒரு டிஜிட்டு. ஸோ இந்த டிஜிட்ஸ் எல்லாம் சம் பண்ணாச்சுன்னா என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா 11 சொல்லிட்டு வருது. பட் அது டிஜிட்ஸோ இல்லை நம்பரோ என்ன நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. அதனால் நம்ம அந்த டிஜிட்ஸ் நம்ம என்ன இருக்கோம். ஸோ 3 டிஜிட்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹண்ட்ரட்ஸ் டென்ஸ் ஒன்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம algebraic ஈக்குவேஷன்ஸே போட போகிறோம். நம்ம இப்போ let the ஹண்ட்ரட்ஸ் நம்பர், அதாவது ஹண்ட்ரட்ஸ் நம்பர் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. டென்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர் டென்ஸ் நம்பர், அதாவது டென்ஸ் நம்பரை நீங்கள் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அண்ட் யூனிட் பிளேஸ்னால் வந்து தெரியும் ஒன்ஸ் பிளேஸில் உள்ளதை இசட்னு வச்சுக்கோங்க. டென்ஸ் நம்பர்னால் டென்ஸ் பிளேஸ் தான். டென்ஸ் பிளேஸில் உள்ள நம்பர் தான் நம்ம டென்ஸ் நம்பர்னு வச்சுக்கேன். ஹண்ட்ரட்ஸ் நம்பர்னால் ஹண்ட்ரட் பிளேஸ் நம்பர். ஸோ அதை எக்ஸ் ஒய் இசட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கொடுத்துருக்க ஃபஸ்ட் லைன் என்னென்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ். ஸோ 3 டிஜிட் இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்ச பாரு. அந்த 3 டிஜிட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் கேட்டிங்கன்னா 11 வரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 11. இதான் உங்களுக்கு ஃபஸ்ட் இக்குவேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டாவது பாருங்கள். இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்ட். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 என்ற நம்பர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா டிஜிட்ஸ் ரிவர்ஸ்னு ஆச்சுன்னா டிஜிட்ஸ் அப்படியே தலையில் போடணும். அப்போ இங்கே நம்ம இப்படி பார்ப்போம். டிஜிட் ரிவர்ஸ்ட்னா இங்கே இப்படி பார்க்கணும். 3 2 1 இந்த மாதிரி வரக்கூடியதான் ரிவர்ஸ்ட் நம்பர். ஸோ அது எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ பாருங்கள், அப்படி ரிவர்ஸ் பண்ணாச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ணிடுறோம். நம்ம இப்போ எப்படி போட போகிறோம்னு மட்டும் பாருங்கள். இது நீங்கள் இப்படி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எட்டுன்னு போடக்கூடாது. இது நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. இசட் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ன்னு போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. அப்படி போட்டாலும் உங்களுக்கு சேம் தான் வரும். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ வந்து 11 வரணும் வச்சுன்னா 1 + 6 + 4 + 1ன்னு போடுங்க. எக்ஸாம்பிளுக்கு 6 + 4 + 1 போட்டிங்கனாலும் நீங்கள் அதே திரும்ப போட்டனாலும் அதே நம்பர்ஸ் தான் வரும். ஸோ அப்படி வரக்கூடாது. அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டிஜிட்ஸ் ரிவர்ஸ்டு கிடைக்கிற கான்செப்ட்டுக்கு 100 டைம்ஸ் செட்டு அப்படி போட போகிறோம். ஸோ 100 டைம்ஸ் செட்டு ப்ளஸ் 10 டைம்ஸ் ஒய் ப்ளஸ் 1 டைம்ஸ் எக்ஸு வேறு எக்ஸ். இதுதான் ரிவர்ஸ்டு நம்பர். இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நம்பர் வந்து நியூ நம்பர். இந்த நம்பர் எப்படி ரிவர்ஸ் பண்ணால் அந்த நியூ நம்பர் தெரியாது நம்மளுக்கு. அந்த நம்பர் எப்படி இருக்கும்னா 46 மோர் தேன் 5 டைம்ஸ், அதாவது 46 மோர் தேன் 5 டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியதாக கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வச்சு நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னா 5 டைம்ஸ். ஸோ இந்த நம்பர் மறுபடியும் ஆஸ் யூஸ்வலாக எழுதணும். அதாவது 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் இசட். இதுதான் உங்களுக்கு அந்த நம்பர். அப்போ எக்ஸாக்ட் நம்பர் நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனும் இங்கே கொடுத்துட்டு சேம்னு நினச்சிடக்கூடாது. இது வந்து உங்களுக்கு சம்முன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சம்னால தான் நம்ம வெறும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் செட்டு போட்டு ஆட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 தான் 1 2 3 மட்டும் ஆட் பண்ணுவோம். பட் அந்த நம்பர் எப்படி இருக்கும்னாச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிளேஸ் வேல்யூ கான்செப்ட் படி 100 × 1 10 × 2 அந்த மாதிரி தான் அவங்களுக்கு நம்பர்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம சம் பண்ணிச்சு கிடைக்காது. சம் பண்ணிச்சா அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன நம்பர் தான் கிடைக்கும். நம்மளை இது எக்ஸாக்ட் நம்பர் தெரியணும். இந்த மாதிரி பிளேஸ் வேல்யூ கண்டிப்பாக போடணும். ஸோ இதை நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. அதனால தான் இது உங்களுக்கு சொன்னேன். கரெக்டாக போடுங்க இதை. ஸோ இது ப்ளஸ் 46, அதாவது மோர் தேன் 46 ஆச்சா இங்கே நீங்கள் ப்ளஸ் 46 அப்படி ஆட் பண்ணால் தான் அந்த ரிவர்ஸ்டு நம்பர்களுக்கு கிடைக்கும். இதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரிஜினல் நம்பர் எப்படி இருக்குன்னா 5 டைம்ஸ் 46 த ரிவர்ஸ்டு நம்பர். ஃபார்மர் நம்பர் ஆச்சுன்னா அந்த ரிவர்ஸ் நம்பரை தான் அவங்க சொல்லி அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள். இஃப் த ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்ஸ் ப்ளஸ் ட்வைஸ் த டென்ஸ் டிஜிட்ஸ், அதாவது ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்ஸ்னால் தெரியும் 100 உங்களுக்கு நம்ம இதை போட்டிருந்தோம் டிஜிட்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தோம் ப்ளஸ். ஸோ இது நீங்கள் இப்படி போடணும்னு கிடையாது. 100 இதுக்கு நீங்கள் ஹண்ட்ரட்ஸ் போடணும். ஏதாவது வந்து ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். பட் இந்த லைனுக்கு மட்டும் செகண்ட் ஈக்குவேஷனை மட்டும் என்ன பண்ணணும்னு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 100 டிஜிட்ஸ் டென்ஸ் ப்ளஸ் எல்லாம் போட்டு அந்த நம்பர் 100 எல்லாம் கரெக்டாக போட்டு எழுதணும். பட் இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் சம் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சம்மு அந்த நம்பர் டிஜிட், அதாவது டிஜிட் நம்பர் தான் காமிச்சிருக்கோம். ஸோ டிஜிட் இருந்தாலே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி போட்டுடலாம். பட் இங்கே பாருங்கள், இங்கே ஆச்சுன்னா அந்த நம்பர்னே கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் தான் அப்படி வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஜிட்ஸாக ரிவர்ஸ்ட்னாச்சும் அந்த டிஜிட்ஸை ரிவர்ஸ் பண்ணி பார்த்தா அந்த நியூ நம்பர் எப்படி வரும் கொடுத்தனால தான் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஸோ இது நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது சால்வ் பண்ணலாம்.
இது வந்து 100 digit ப்ளஸ் 100 digit ப்ளஸ்னால் 100 digit உங்களுக்கு எக்ஸு, அது ப்ளஸ் ட்வைஸ் த 10th digit. 10th digitனா 2y, ட்வைஸ்ன்னு தான் 2 times பண்ணணும், 2 times y. இது இஸ் ஈக்குவல் டு எக்ஸாக்டாக எதுக்கு ஈக்குவல்னா யூனிட் டிஜிட் உங்களுக்கு தெரியும் Z, அதுக்கு ஈக்குவல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுத்த அசம்ஷன் படி 3 ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த 3 ஈக்குவேஷன் எழுதி சால்வ் பண்ணி நம்மளுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் தெரியும், இந்த ஈக்குவேஷன் மட்டும் இப்போ சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டு தென் இந்த ஈக்குவேஷன் நம்ம 3 வச்சுக்கலாம். இது 1, இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை, நம்ம பின்னாடி தனியாக எழுதலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், 100Z, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே இருக்கட்டும், இந்த 5 உள்ள கொண்டு போயிருக்கேன். ஸோ 500x ப்ளஸ் 50y ப்ளஸ் 5z ப்ளஸ் 46ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ நீங்கள் இதை ரைட் ஹேண்ட் சைடு எல்லாம் கொண்டு போயிருக்கேன். ஸோ இந்த 100 இது சின்ன நம்பரில் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருக்கேன். அப்படி கொண்டு போயாச்சுன்னா அந்த 46 அப்படியே இருக்கும், அந்த 46 நீங்கள் இடது பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 500 மைனஸ் எக்ஸு, அதாவது நல்ல கவனமாக சப்ளை பண்ணுங்க. இங்கே Z இருக்குது, இங்கே 500 கூட இது 100 குறைச்சணும்னு சொல்லிட்டு குறைச்சிடாதீங்க. வேரியபிள்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். அல்ஜிப்ராவில் வேரியபிள்ஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ வேரியபிள்ஸை பார்த்து தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இங்கே எக்ஸு இசட்டு அப்படி பார்க்கும்போது இதை நீங்கள் பண்ணிடக்கூடாது, எக்ஸுன்னு தான் பண்ணணும். ஸோ 500 மைனஸ் எக்ஸ்ன்னு பார்க்கும்போது 499 எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது இந்த சைட் கொண்டு போய் வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள் 50y மைனஸ் 10 நோ சேஞ்சஸ் 40y. ஸோ மைனஸாக ப்ளஸ்ஸாக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வரும். இப்போ அடுத்தது பாருங்கள், இங்கே 5z மைனஸ் 100z, அதாவது இது இந்த சைடு வரும்போது மைனஸில் மாறும். அப்படி பார்க்கும்போது 5ல் 100 போய்ட்டுனா உங்களுக்கு எவ்வளோ வரும், 95 வரும். பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ், ஏன்னா 100 நம்பர் பெருசு, 95z இஸ் ஈக்குவல் டு இந்த 46 இந்த சைடு வரும்போது மைனஸ் 46 வரும். ஸோ இதுதான் அந்த ஈக்குவேஷன், ரெண்டாவது ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை கூட நீங்கள் இந்த செட்டை கொண்டு சைடு வந்தீங்கன்னா அந்த செட் 0ன்னு சொல்லிட்டு வந்துடும், அதாவது ஒரு வேறு நம்பர் தான் வரணும். சொல்லுங்கள், இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் நம்பர் பண்ணிக்கலாம். x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 11. ரெண்டாவது கன்ஃபியூஷன் அது வந்து இது, இந்த ஈக்குவேஷன் ரெண்டாவது போட்டுக்கோங்க. ஸோ 499x ப்ளஸ் 40y மைனஸ் 95z இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் கேட்டிங்கன்னா மைனஸ் 46ன்னு சொல்லிட்டு வரும். தென் லாஸ்ட்டாக x ப்ளஸ் 2y மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், திஸ் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன், this is third equation. So we have got 3 equations. இப்போ நல்லா கவனிங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரிஜினல் 3 digit நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு 1 and 3 சால்வ் பண்ணுங்கள். 1 and 3 ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி, ஸோ இந்த 2 நீங்கள் ஃபஸ்ட்டே எடுக்கண்டா, ஃபஸ்ட்டு நம்ம 1 and 3 எடுப்போம். x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 11 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து x ப்ளஸ் 2y மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அழகாக கேன்சல் ஆயிரும். 2x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு இன்னொரு கண்டில் 11 வரும். இதை நீங்கள் ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா நோட் பண்ணுங்கள், நம்ம இப்போ இது வந்து சால்விங் 1 and 3, 1 and 3 நம்ம எடுத்து இதை சால்வ் பண்ணோம். இப்போ ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம்னா 2a 1 எடுக்க போகிறோம், 1 and 2. ஸோ ஃபஸ்ட்டு 2 அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ அது பெரிய நம்பர் வைக்கிறனால மேலே எழுதிக்கோங்க. 499x ப்ளஸ் 40y மைனஸ் 95 z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 46. இப்போ நல்லா நோட் பண்ணுங்கள், நம்ம என்ன பண்ண போகிறேன் நல்லா பாருங்கள். ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை திஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பை 95 அதை நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அங்கே எல்லாமே ஒன்ஸாக தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் 95 போட்டுடலாம். ஸோ 95x 95 வென்ஸ் போகும்போது எல்லாமே 95 மாறிடும். 95 இங்கே 95 லாஸ்ட்டும் 95 எல்லாமே 95. இங்கே 11 டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ 11 டைம்ஸ் 95 பாருங்கள். லெவன் டைம்ஸ் 95 பார்த்தாச்சுன்னா 5599 வரும். ஸோ 5 இங்கே ஒரு 14 1045 வருது. ஸோ 1045. இப்போ இது ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். இது ரெண்டு சைடாக கேன்சல் ஆகிரும். ஸோ ஆட் தான் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணிக்கிறோம் எவ்வளோ வரும்னா 594x அந்த மாதிரி. ஆனால் வந்து 95 வந்துருக்குது. இங்கே 500 கிட்ட வந்துட்டிங்கனாலே 595 வரும். ஸோ இங்கே 1 குறைஞ்சிருக்கு. அழகாக நீங்கள் 594 போட்டுடலாம். ஷார்ட்கட் ட்ரிக்காக சொல்லியிருந்தேன். ஆட் பண்ணி பார்த்தாலும் அதே தான் வரும். இது அடுத்தது பாருங்கள்,
5 135. ஸோ 135y. ஸோ அது கிடையாது, Z கேன்சல் ஆகிட்டு. ஸோ இப்போ 1045ல் 46 சப்ரேட் பண்ணிங்கன்னா 15 வரும். இங்கே ஒரு 3. ஸோ போகாது. ஸோ 0 1, இங்கே 9, இங்கே 0 ஆயிரும். ஸோ இங்கே 9 வரும், இங்கே ஒரு 9, 9. டோட்டலி 399 வருது. 999. இது நீங்கள் 20 டேக் 5th equation. அதாவது 5th equation எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த எடுத்த 4th equation 5th equationையும் சால்வ் பண்ண போகிறேன். அப்படி பண்ணால் தான் எனக்கு வந்து சம்திங் ஒரு வேல்யூ கிடைக்கும். இதில் XY தான் இருக்குது. ஸோ அதுலேயும் XY தான் இருக்குது. நான் ஃபஸ்ட் இந்த பெரிய வேல்யூ எடுக்கிறேன். 594x ப்ளஸ் 135y இஸ் ஈக்குவல் டு 999. இங்கே வந்து 2x ப்ளஸ் 3y, 2x ப்ளஸ் 3y என்ன வரும் கேட்டிங்கன்னா 11 சொல்லிட்டு வரும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ கேன்சல் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து 135 கொண்டு வரணும். ஸோ 3 டைம்ஸ் எந்த நம்பர் பண்ணால் மல்டிப்ளை பண்ணணும்னு பார்க்கும்போது நான் 135 டிவைட் பண்ணி பார்க்குறேன். ஸோ அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 12 1 15 15 0 4 5. ஸோ 45 இந்த நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக அது வந்து கிடச்சிரும். ஸோ அதை நான் நம்பரை ஸ்ட்ரைட்டாக மாற்றி இந்த ஈக்குவேஷன் எழுதுகிறேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் வந்து 2x ப்ளஸ் 3y = 11. ஸோ 2 டைம்ஸ் 45 வந்து 90x, 3 டைம்ஸ் வந்து 135y = அங்கே 11 இருந்துச்சு. ஸோ 11 டைம்ஸ் 45 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 55, இங்கே ஒரு 44 வரும். 5 9 495 வருது. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா எங்கள் வீட்டு கேன்சல் பண்ணதுக்காக நான் இதை ஃபுல்லாக செப்ரேட் பண்ண போகிறேன். செப்ரேட் பண்ண என்னென்னா 4 0 5. அப்படி இது கேன்சல் ஆயிரும். இது செப்ரேட் பண்ணி எக்ஸ் அப்படியே இருக்கும். 4 0 5. ஸோ 504x = 504 அப்படியே வருது. ஸோ அந்த 504 இந்த சைடு எடுத்து பண்ணிங்கன்னா 504 ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். 1 தான் வரும். ஸோ x = 1. அப்போ அந்த x என்பது 1 சொல்லி கிடச்சிட்டு. இப்போ நான் இதை பெரிய ஈக்குவேஷனால காரணத்துக்காக நான் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் x = 1 in 4th equation. 4th equation என்னன்னு கேட்டிங்கன்னா 2x ப்ளஸ் 3y = 11. ஸோ 2x ப்ளஸ் 3 × 1 = 11. ஸோ x தான் கிடச்சி. 2 × 1 ப்ளஸ் 3y = 11. ஸோ 2 ப்ளஸ் 3y = 11. 3y = 11 - 2 ஆயிரும். 3y = 9. ஸோ y = 9/3. தட் இஸ் கோயிங் டு பி y = 3 சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு y என்னன்னு கேட்டிங்கன்னா 3. இப்போ செட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ செட்டை கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x + y + z = 11 என்ற ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிடலாம். x + y + z = 11. x தெரியும் 1, y தெரியும் 3, z தெரியாது. ஸோ 4 + z = 11. z = 11 - 4. z = என்ன கிடைக்கும்னா 7 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ x = 1, y = 3, z = 7 கிடச்சிட்டு. பட் அங்கே கேட்டிருந்த கொஸ்டினை ஃபில் பண்ணணும்னா அவன் டிஜிட் தான் கேட்டிருந்தாங்க. எக்ஸோ இசட்டோடைய வேல்யூ கேட்கல, சால்வ் பண்ண தெரியல. சால்வ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்னா அந்த டிஜிட் நம்பரை எழுதணும். ஸோ டிஜிட் நம்பர் எழுதுக்காக நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது ஒரு விஷயம் பார்த்துருப்போம். டென்ஸ் ஒன்ஸ் பிளேஸ் எல்லாம் கரெக்டாக போட்டு எழுதுற மாதிரி. ஸோ இதுதான் அந்த ஆக்சுவல் நம்பர், ஒரிஜினல் நம்பர். இதுதான் அந்த ஒரிஜினல் நம்பர் டெரிவேஷன். இது வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணப்பட்ட நம்பரேஷன். அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணி நம்மளுக்கு ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன நம்பர் கிடைக்கும்னு சொன்னோமோ அதுதான் இந்த நம்பர், ரிவர்ஸ் பண்ண நம்பர். இது வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் ஒரிஜினல் நம்பர். ஸோ இதில் நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 100x. ஸோ அதை எப்படி எழுதிங்க, 100x + 10y + z = அந்த நம்பர் தெரியாது. ஆக்சுவலாக அந்த நம்பர் தெரியாது. இப்போ அதை நம்ம என்ன பண்ணோம்னா xy எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 100 × 1 + 10 × 3 + 7. இப்போ சால்வ் பண்ணி பாருங்க. 100 + 30, 10 3 = 30 + 7, தட் இஸ் = 137. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருந்த நம்பர். ஸோ கேட்டிருந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.